ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய பர்ஃப்யூம் கலெக்ஷன் பார்ப்போம். இந்த பாஸ்கெட் பற்றி சொல்கிறேன். இந்த பாஸ்கெட் வந்து நான் ஸ்ரீலங்காவில் கெட்பகத்தில் வேண்டினான். ஜெஃப்னா டவுனுக்குள்ளே இருக்கிற கெட்பகம் அங்கே வேண்டினான். இதுக்கு மேலே வந்து வார்னிஷ் பூசை சொல்லிச்சு. நான் நிறைய காலம் பாவிக்க மாண்டு, ஆனால் நான் இன்னும் பூசையில். பர்ஃப்யூமெண்டா பெருசாக விலை கூடின எக்ஸ்பென்சிவானு நினைக்காதீங்க. எல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான். இதுக்குள்ளே எல்லாம் நிறைய காசு போட மாட்டேன். எல்லாம் நார்மல் ப்ரைஸ் பர்ஃப்யூம் தான். இது வந்து மிஸ்ட்ரி. இது வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க வேலை செய்கிற இடத்துல. கிறிஸ்மஸுக்கு கொடுத்தாங்க. நான் இன்னும் இது பாவிக்கலை. நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் இன்னும் இது பாவிக்கலை. கேஷ் போட்டில் அழகாக இருக்கும். இந்த போட்டில் 2 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கு, அழகாக இருக்குது. எல்லாமே ஒரு 20 யூரோக்குள்ளே தான் வரும். ஒன்றோட ப்ரைஸும் எல்லாத்துடையும் இல்லை. ஒன்றோட ப்ரைஸும் பெருசாக விலை கூடின இது இல்லை. எல்லாமே குறைய விலை தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் முதல் வச்சுருந்தேன். நான் முடிஞ்சது திருப்பி ஒன்று வேண்டினான். இது சாய்ஸ். இது முடிஞ்சது, கொஞ்சம் தான் இருக்குது, முடியுது. ஃபுல்லாக முடிஞ்சேன்னு தான் வீசுவேன். ஆனால் எனக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வாசம். ஸோ நான் இனி இது முடிஞ்சால் இது வேண்ட மாட்டேன். ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு. ரெண்டாவது இது ஒலிவர்ட் லைஃப் டைம். இதுவும் நல்லா இருக்கும். சின்ன போட்டில்லாம் நல்லா இருக்குது. இதுவும் ஒரு குட்டி போட்டில் கிவ் மீ லவ். இது ஸ்வீட் ஹோப். இது வந்து ஜஸ்மின். இது நல்லா பிடிக்கும் எனக்கு, இந்த மல்லிகையோட வாசம். இது நான் சாரி பாப்பா நேக்கில் மட்டும்தான் போடுறேன். நான் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியலை, எனக்கு இது பிடிக்கும். பர்ஸில் வேண்டினேன். ஆனால் பெரிய விலை இல்லை, 3 யூரோன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் சேம் தான். ஆனால் வேறு வாசம் பெறும். ரெண்டுமே சேம். இது கிறிஸ்டினோட மூன்லைட். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.